இருக்கிறது. எனவே இந்த கபடி போட்டி சிறப்பாய் நடைபெறும்படியாக நாம் கண்களை மூடி இறைவனை நோக்கி பார்ப்போம். கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, பரிசுத்த பிதாவே, இந்த மண்ணிலே உம்முடைய கரம் இருக்கிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, அநேக போட்டிகளை நடத்தி உம்முடைய நாமம் மைமைப்படும்படியாக அதற்கான முயற்சிகளில் ஈடுபடுகிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நோக்கி பாருங்க. இந்த இடத்தில் ஏற்ற பாதுகாப்பை கட்டளையிடுங்க. சட்டத்தின்படி விளையாடவிட்டால் முடிவிலே அவன் கிரீடம் பெறான் என்ற வார்த்தையின்படி உம்முடைய பிள்ளைகள் சட்டத்தின்படி ரூல்ஸ் ரெகுலேஷனை சரியாய் பின்பற்றவும், கர்த்தாவே ரெஃப்ரி சொல்லுகிற வார்த்தைகளை கேட்கவும் உம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க. எந்த பிரச்சனைகளும் வராதபடியும், தகப்பனை விளையாடுகிற பிள்ளைகளுக்கு எந்த தீங்கும் எந்த விதமான சேதாரமும் வராதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லா காரியங்களிலும் உம்முடைய கரம் உடைய பிள்ளைகளோடு இருக்கட்டும். இரவு முழுவதும் உடைய பாதுகாப்பின் கரத்திற்குள்ளாக உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நீரே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இதற்காய் உழைத்த கர்த்தாவே, இதற்காய் பிரயாசப்பட்ட உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நீர் அறிகிறீர். அதுக்கேற்ற பலனையும் ஆசீர்வாதத்தையும் உம்முடைய பிள்ளைகளுக்கு கட்டளையிடுங்க. தொடர்ந்து நடத்துங்க. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இடையங்குடி பஞ்சாயத்து தலைவரும் நம்முடைய கால்டுவெல் கிளப்பின் தலைவருமாகிய திரு சேகர் அவர்களும், பொருளாளர் ஹெர்பர்ட் அவர்களும், செயலாளர் ஜபகுமார் அவர்களும் மற்றும் விளையாட்டு செயலர் குணசிங் அவர்களுக்கு பிஷப் கால்டுவெல் மெமோரியல் கிளப்பின் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் ராஜா டெக்டைல்ஸ் உரிமையாளர் ராஜேஷ் அவர்களும் சென்று கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு எங்களுடைய கால்டுவெல் கிளப்பின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் எங்களுடைய பிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர் சீவன் சார் அவர்களும், லிவி அவர்களும், ஹெர்பர்ட் சார் அவர்களும் இதோ அவர்களை வாழ்த்த சென்று கொண்டிருக்கிறார். அவர்களை கால்டுவெல் கிளப்பின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் புதிய அணியினர் ஏதேனும் வருகை புரிந்திருந்தால் உடனடியாக வந்து தங்களின் வருகையினை உறுதி செய்யவும். செயல்படுவார்கள். மிஸ்டர் சத்யராஜ் அவர்கள் செயல்படுவார்கள். அவர்களுக்கு எங்கள் எஸ்கே சேனையின் முதல் ரைட். பீமா ஸ்போர்ட்ஸ் கிளப் புலிமான்குளம் மற்றும் கலைமகள் திசைநிலை இந்த இரு அணியினரும் தங்களது அணியினரை தயார்படுத்திக் கொள்ளவும். இந்த ஆட்டம் முடிவடைந்த மறு நொடிகளிலே மைதான துணைக்கு வரவும். அணி வீரர்கள் கவனத்திற்கு புதிய அணியினர் வருகை புரிந்திருந்தால் உடனடியாக வந்து ஏசி 10 வெற்றி புள்ளிகளும், கூடங்குளம் அணியினர் 7 வெற்றி புள்ளிகளும். உறுதியானது. நடுவரில் இருந்தால் உடனடியாக வந்து தங்களின் வருகையினை உறுதி செய்யவும். நடந்து கொண்டிருக்கும் ஆட்டத்தினை தொடர்ந்து அடுத்த ஆட்டத்தில் பீமா ஸ்போர்ட்ஸ் கிளப் புலிமான்குளம் மற்றும் கலைமகள் 8 எஸ்கேசி 11. Ready?
கூடன்குளம் 19 புள்ளிகளும் எஸ்கேசி 38 புள்ளிகளும். சிவசுப்பிரமணியருக்கு 1 புள்ளி, எஸ்கேசி 42 புள்ளிகள். அருமையாக புள்ளிகளை தட்டி சென்றார் கூடங்குளம் அணியின் வீரர். 3 புள்ளிகள் 22-42. அடுத்ததாக பீமா ஸ்போர்ட்ஸ் கிளப் புலிமான்குளம் அணியினருக்கும் கலைமகள் திசை அணியினருக்குள்ள ஆட்டம் நடைபெறுகிற எது அணியினர்களும் தயார் நிலையில் அருமையான நாங்களும் பிடிப்போம் என்று சிவசுப்பிரமணியன் வீரர், அதில் ஒரு இளம் வீரர்.